வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செயல் வலையொலி. நான் உங்கள் நவீன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு தாமதம் இல்லாம தலைப்புக்குள்ள போயிடலாம். இன்றைய தலைப்பு குறை சொல்லுதல். குறை சொல்லுதுங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு சாதாரண பழக்கங்க. நம்மளை சுத்தி நிறைய குறைபாடுகள் இருக்கும், தவறுகள் நடக்கும், சரிங்களா? நம்ம பண்ணுவோம், நம்ம நண்பர்கள் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்ப நீங்களும் ஒரு விஷயம் பண்றீங்க, நீங்களும் உங்க நண்பனும் ஒரு விஷயம் சேர்ந்து பண்ணும்போது, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு தப்பு நடக்குது, சரிங்களா? அதுல ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் மேலேயே தப்பு இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல அவரை குறை சொல்றதை விட நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் மேல் என்ன தவறு இருக்குதுன்னு இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வெளிப்படையா கூட சொல்லலாம், உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கங்க. இந்த இடத்துல நான் எப்படி சிறப்பா பண்ணியிருந்தா இந்த தவறை நம்ம தடுத்திருக்கலாம் அப்படிங்கறது நீங்க உங்கள்கிட்டயே கேட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்த தடவையில இருந்து அந்த தவறை நீங்க பண்ணாம இருப்பீங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிங்கிறது நான் அடுத்த நிறுத்தமா சொல்லிக்கிறேன். இது என்னோட கருத்து. அதாவது எடுத்துக்காட்டிக்கிறேன்னா, இப்போ ஒரு வண்டியில போறீங்க, ஒருத்தர் எதிரில உங்க மேலே இடிச்சிட்டாரு. அவர் மேலேயே தப்பா இருந்துட்டு போகட்டும், இது நீங்க வெளிப்படையா கூட அவர்கிட்ட போய் சொல்ல வேணாம். இந்த இடத்துல எப்படி நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்திருந்தா அவர் மேல நான் இடிச்சிருக்க மாட்டேன், இல்ல வேற ஏதாவது மாதிரி ஓட்டிட்டு வந்திருக்கலாமா? இல்ல நீங்க சரியா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல தரணும், அதை விட்டுருங்க. இல்ல நீங்க ஒரு தடவை உங்களே கேட்டுக்கங்க, இந்த இடத்துல நான் எப்படி ஓட்டிட்டு வந்திருந்தா அவர் மேல அடிச்சிருக்க மாட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும், சின்ன சின்ன விஷயத்திலும் நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையே ஒரு படி மேல போகுங்கிறது என்னோட கருத்து. என்னோட அனுபவம் அதுதான். என்னோட அனுபவத்துல இது மாதிரி நிறைய பார்த்திருக்கேன், அதனால நான் சொல்றேன், சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவம் இருந்தா அதை கருத்துரை பதிவில் பதிவு பண்ணுங்க, சரிங்களா? வேற ஏதாவது பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கருத்துரை பதிவு போடுங்க. நான் கண்டிப்பா அதை பத்தியும் பேசுறேன், சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவங்க நண்பர்கள்ட்ட அப்புறம் குடும்பங்கள்கிட்ட அப்புறம் பயிருங்க, சரிங்களா? அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்க கண்டிப்பா, சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.